இவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது தொல்பொருள் ஆய்வாளர். இப்ப இந்த எகிப்துல இருக்க பிரமிடுக்கு பக்கத்துல குழியை தோண்டி இங்க ஏதாச்சும் பழமையான பொருள் கிடைக்கும்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க ரொம்பவே வித்தியாசமான ரிமோட் ஒன்று இவரோட கண்ணுல சிக்குது. அட இது என்னடா, இந்த ரிமோட்டை ஒரு டைப் இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கப்ப தெரியாம இவரோட கைப்பட்டு அந்த ரிமோட்ல உள்ள ஏதோ ஒரு பட்டன் பெருசாகிருது. இதனால இவருக்கு பின்னால அந்த பிரமிடு மேல போய் அது கடியில இருந்து பிரம்மாண்டமான ஒரு சில மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வருது. இங்க நடந்த விஷயத்தெல்லாம் கண்ணால பார்த்தா கூட இவரால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஒருவேளை இதெல்லாம் அந்த ரிமோட்டோட வேலையா தான் இருக்குமோ டெஸ்ட் பண்ணி பார்க்க அதுல இருக்க வேற ஒரு பட்டன் அழுத்தி விட அந்த சிலையோட வாயில இருந்து படிக்கட்டுகள்லாம் வருது. அடடா, வெளியே இருந்து பார்க்கவே வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கே. அப்ப உள்ள போய் பார்த்தா இன்னும் என்னலாம் இருக்குமோங்கிற ஆர்வத்துல குடுகுடன் ஓடி போய் கடகடன் எல்லா படிகளையும் தாண்டி அதுக்குள்ள போக சட்டுன்னு டோர் க்ளோஸ் ஆகிருது. என்னடான்னு பார்த்தா இவர் கூட கூட்டிட்டு வந்த ஒட்டகம் அந்த ரிமோட்டை எடுத்து வாயில போட்டு நல்லா புண்ணாக்க மெல்ற மாதிரி மென்னுக்கிட்டு இருக்கு. அதனால இதுல இருந்து ஏகப்பட்ட பட்டன்ஸ் பிரஸ் ஆகி அந்த பிரமிடோட ஷேப் தொடர்ந்து கண்ணா பின்னாடி மாறிக்கிட்டே இருக்கு. அழகு பராமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. என்னோட கொஞ்சம் அழகு கம்மி தான். ஒரு கட்டத்துல இந்த பயவுள்ள மென்னதெல்லாம் போதுமா அந்த ரிமோட்டை முழுங்கிருது. இதனால பிரமிடு ஃபுல்லா ரீசெட் ஆகி முன்ன இருந்த மாதிரியே பழைய நிலைமைக்கு வந்து அதுக்குள்ள சுத்தி பார்க்கலாம்னு ஆசையோட போன நம்மளே தூக்கி வெளியே வீசிடுது. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்ட.